இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. ஆமென். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் ஓடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்து. எல்லாரும் சேர்ந்து எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அடுத்து எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கிறீங்க? அப்போ இந்த பாடல் வரிகள் என்ன இருக்குது? எந்தன் ஜெப வேளை, நம்முடைய ஜெப வேளை ஒவ்வொரு வியாழக்கிழமை சந்திப்பு கூடாரத்தில் நம்முடைய ஜெப வேளை காலை முதல் மதியானம் 1 மணி வரைக்கும் நடக்குது. ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ எந்த ஜெப வேளை யாரை தேடி? உம்மை தேடி வந்தே தீரும் அம்மா, உம்மை அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. இப்போ முதல்ல என்ன சொன்னோம்? ஆண்டவர்கிட்ட இந்த ஜெப வேளை எல்லாரும் சொல்லுங்கள், இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தோம். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்த பிற்பாடு அங்கே யார்கிட்ட கேட்குறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே என்னுடைய ஜெப வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறோன்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஆமீன். அப்போ உம்மை தேடி வந்த பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம யாருக்காக பரிந்துரை கேட்குறோம்? மாதா கிட்ட ஜெபமாலை சொன்னோம் இல்லையா? அப்போ அன்னை மரியாளுடைய பரிந்துரை நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுன்றவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். அம்மா மாதாவுடைய அன்பு பாசம் நமக்கு வேணுமா வேண்டாவா? அம்மாவுடைய பாசம் வேணுமா வேண்டாவா? அம்மாவுடைய பாசம் வேணும்னு என்ன செய்யணும்? அம்மாட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அம்மா சொல்லுங்கள், அம்மா உம்மை தேடி வந்தேன், உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. அம்மாக்கிட்ட வந்துட்டா எல்லா வேதனையும் போயிடுமா போகாதா? அம்மா வீட்டில் வந்தால் ஒரு சந்தோஷம் தானே. எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு போகிற சந்தோஷம் தானே. சந்தோஷமா இல்லையா? மாமியார் வீடு சந்தோஷமா, அம்மா வீடு சந்தோஷமா? அம்மா வீடு சந்தோஷம். உண்மை தானே. அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மா வீடு சந்தோஷம் தானே. மாமியார் வீடு அது நமக்கு டியூட்டி. ஹல்லேலூயா. அது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஹல்லேலூயா. அங்கே சந்தோஷமாக இருந்தாலும் இருந்து தான் ஆகணும், துக்கமாக இருந்தாலும் இருந்து தான் ஆகணும். அங்கே வேறு வழியே இல்லை. ஆனால் அம்மா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம்தான். அப்போ அப்பா வீட்டில் எப்படி இருக்கும்? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் தானே. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்கிட்ட? அப்பா சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லித்தராங்களா இல்லையா? அப்பா சொல்கிறதெல்லாம் அவர் சொல்வதையெல்லாம் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 100:1-2 என்ன சொல்லுது?
சங்கீதம் 100 1 2 என்ன சொல்லுகிறது வேகமாய்? அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆமென். எல்லாரும் சங்கீதம் 100 எடுத்துட்டு எழுந்து நின்று வாசிப்போமா? எல்லாரும் சங்கீதம் 100 எடுத்துட்டு எழுந்து நின்று சங்கீதம் 100. இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு ஆராதனை. இன்னும் சங்கீதம் 100 கிடைச்சிட்டா கிடைக்கலையா? கிடைக்கணும். அல்லேலூயா. இப்போ சங்கீதம் 100 1 2 என்ன சொல்ல வாசிக்கலாம்? அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அடுத்த வசனம். ஆண்டவரை கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே கடவுள் என்று வாயை திறந்து சொல்லணும். ஆண்டவரே கடவுள் என்று. இப்போ ஆண்டவர் தான் நமக்கு கடவுள்னா இப்போ என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் வந்தது சந்தோஷமா இல்லையா? ஆமேன். இப்போ சங்கீதம் 101 என்ன சொல்லுகிறது? அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை எப்படி வழிபடணும்? சந்தோஷமா மகிழ்படணும். எப்படி படணும்? சந்தோஷமாக. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஹல்லேலூயா. அப்பா வீட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லாரும் சந்தோஷம் தானே? எத்தனை பேர் கோபத்தோடு வந்திருக்கிறீங்க? சந்தோஷமாக தானே வந்திருக்கிறீங்க? வராத ஆத்மாலாம் வந்திருக்குது இன்றைக்கி. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகளே, சந்தோஷமாக இருக்குது. வாங்க ஆண்டவரை துதிப்போமா? அப்போ ஆண்டவரை துதிக்க வேண்டுமா? சங்கீதம் 100 1 2 3 என்ன சொல்லுகிறது? அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன். அப்போ வேதத்தில் சொல்லியிருக்குதா இல்லையா? மகிழ்ச்சியோட சிறுமுன்ன வரணும்னு சொல்லியிருக்கா, சந்தோஷமாக வரணும்னு சொல்லியிருக்கா, மகிழ்ச்சி நிறை பாடலோடு பாடணும்னு சொல்லியிருக்கா, ஆடல் பாடலோடு ஆண்டவரை ஸ்துதிக்கணும்னு சொல்லியிருக்கா. நமக்கு அதெல்லாம் செய்கிறோமா? செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இல்லாட்டி அவர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. இல்லாட்டி ஆண்டவர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. ஏன் எசேக்கியேல் 36 27 என்ன சொல்லுது? எசேக்கியேல் 36 27 வேகமாய். ஆமென். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செஞ்சிருவேன். அதான் புரிகிறதா? செய்வேன். நீங்க செய்யலாம், அவரே செய்ய வச்சிருவார். கரெக்டா? இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. சத்தமாய் இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. 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 ஆமென்.